தினசரி தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழையின் காரணமாக பல்வேறு பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் ராமநாதபுரத்தில் வாரந்தோறும் புதன்கிழமை வார சந்தையானது டி பிளாக் அம்மா பூங்கா அருகே நடைபெறும். ஏற்கனவே ராமநாதபுரம் நகர் பகுதியில் நடைபெற்ற வாரச்சந்தை புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணியின் காரணமாக தற்போது அம்மா பூங்கா அருகே பட்டணங்கட்டம் ஊராட்சிக்குட்பட்ட அம்மா பூங்கா அருகே நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் நேற்று முதல் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக வாரச்சந்தைக்கு வியாபாரத்திற்கு கொண்டு வரப்பட்ட காய்கறிகள், மளிகை பொருட்கள், பழங்கள், கருவாடு உள்ளிட்ட ஏராளமான பொருட்களை வாகனங்களில் இருந்து இறக்காமல் வாகனங்களிலேயே வைத்துள்ளார்கள். ஒரு சிலர் மற்றும் காய்கறிகளை இறக்கி வியாபாரத்திற்காக வைத்த நிலையில் தொடர் மழை பெய்து வருவதால் அந்த பொருட்கள் அனைத்தும் மழையில் நனைந்து வீணாகியுள்ளது. சுமார் 50க்கும் மேற்பட்ட லாரிகளில் சரக்கு வாகனங்களில் கொண்டு வரப்பட்ட பொருட்கள் வாகனங்களில் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இந்த பாதிப்பானது ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அதேபோல் வாரச்சந்தை நடைபெறக்கூடிய அந்த இடத்தில் மழைநீரானது தேங்கி குளம் போல் காட்சியளித்து வருகின்றது. தொடர் மழையின் காரணமாக இந்த வாரச்சந்தை இன்று நடைபெற இருந்த வியாபாரம் சுமார் 1.5 கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகளும் தெரிவித்துள்ளார்கள். விவசாய பெருமக்கள் தங்களுடைய வயல்களில் விளையக்கூடிய புடலங்காய், பீக்கங்காய் உள்ளிட்ட பாகற்காய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் இங்கு வியாபாரத்திற்கு கொண்டு வந்து அவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இப்படி தொடர்ச்சியாக மழை காலங்களில் வாரச்சந்தை நடைபெறாமல் பாதிப்புக்குள்ளாவதாக கூறப்படும் வியாபாரிகள் ராமநாதபுரம் நகரில் முழுமையான ஒரு இடத்தில் முழுமையான வாரச்சந்தை நடைபெற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் மழை வெயில் காலங்களில் நிரந்தரமாக வியாபாரம் செய்யும் அளவிற்கும் பொதுமக்கள் வந்து செல்ல ஏதுவாக அந்த வாரச்சந்தையை அமைத்திட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தின் மற்ற பகுதிகளில் வாரச்சந்தைகள் புதிதாக அமைக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. ஆனால் தலைமையிடமாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் நகரில் வாரச்சந்தையானது தற்காலிகமான இடங்களிலேயே செயல்பட்டு வருகின்றது. அப்படி தற்காலிகமான இடங்களில் செயல்படுவதால் தான் இந்த மழை காலங்களில் வியாபாரிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். எனவே முழுமையான ஒரு வாரச்சந்தையை அமைத்திட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். தற்போது மழை தொடர்ந்து பெய்து வருவதால் காலையில் வந்த வாகனங்கள் அனைத்தும் தற்போது திரும்பி சொந்த ஊர்களுக்கு அவர்கள் எடுத்துச் செல்கிறார்கள். பல கோடி ரூபாய் நஷ்டத்துடன் அவர்கள் எடுத்து செல்லும் ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த மழையால்.